எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்கு. தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து உதய் அவர்கள் சொன்ன விஷயமா ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் தெரிந்து கொள்ள போகிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார், என்ன ரியாக்ஷன் பண்ணார் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றியும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு நாம் தெரிந்து கொள்ள போகிற கடைசி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகிருக்கு. தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் என்ன விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் மனைவி சங்கீதா இருவருக்கும் இடையிலான டைவர்ஸ் பற்றி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த டைவர்ஸ் குறித்து பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் மிக பெருமளவுக்கு தளபதி விஜய் அவர்களை தாக்கி சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சங்கீதா அவர்களை தாக்கி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப பெரும்பான்மையான கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கருத்து நாள்பட என்னவா இருக்குதுன்னா, எதனால் சங்கீதா அவர்கள் எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ சங்கீதா அவர்கள் பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்குது. தான் கட்டின கணவருக்கே இப்படிப்பட்ட துரோகத்தை அவர் பண்ணுறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பெரும்பான்மையோட இதே கேள்வியை மட்டும் தான் திருப்பி கேட்டுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் தளபதி விஜய் அவர்கள் மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கூட்டம் கூட தற்போது இல்லை லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா கூட சங்கீதா அவர்கள் இப்போ இந்த டைமில் பண்ணது தவறு தான். ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாருமே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, தளபதி விஜயோடைய டைவர்ஸ் நியூஸை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷனில் அவர் எத்தனையோ அறிவிப்பு கொடுத்துருக்காரு, எத்தனையோ கட்சிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை பற்றிலாம் இப்போ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் சங்கீதா இவங்களோட டைவர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது யாருக்கு இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா சங்கீதா அவர்கள் தானே. அப்போ சங்கீதா அவர்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நெகட்டிவாக முடிய வேண்டிய ஒரு விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்கு. ஏதோ அவர் கொஞ்சம் திறமையானவராக இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு வேறு பக்கம் கொண்டு போயிடுறதுக்கு அனைத்து வகையான முயற்சிகளையும் தற்போது பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா என்ன நிலைமையாக இருக்கும். அப்போ சங்கீதா அவர்கள் பண்ணது மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறது இப்போ பெரும்பான்மையான மக்களுடைய கருத்துக்களாக இருக்குது. ஓகே, இப்படிலாம் இருக்கிறப்ப இது குறித்து பல நடிகர்கள், பல நடிகைகள், அரசியல்வாதிகள், செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இதை பற்றின கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப சில பேருடைய கருத்து மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த சில பேர் கருத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடைய அம்மா, தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா சொன்ன கருத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுக்கு ஆதரவாக சில பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது மேக்சிமம் யாராக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியினராக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினரும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சங்கீதாவுக்கு ஆதரவாகவும், மற்ற மக்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்கு. இப்படி இந்த ஒரு விஷயத்திலே பல விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருடைய கருத்தும் என்னவாக இருக்குதுன்னா, இப்படி தளபதி விஜயோடைய அரசியலை பற்றி பேச வேண்டிய இந்த டைமில் எல்லாருமே இந்த டைவர்ஸ் நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் சங்கீதா அவர்கள் தான். அதனால் அவங்க பண்ணது தான் தப்பு அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ உதய் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது குறித்து தளபதி விஜய்யுடைய அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்ஸ் நியூஸ் பற்றி ஒரு திடுக்கிடும் தகவலை அவங்க தற்போது சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, என்னுடைய மகன் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. என்னுடைய மகன் தான் முதல்ல ஃபஸ்ட்டு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண வந்தான். இப்படிலாம் இருக்கிறப்ப என்னுடைய மகனை தடுத்து நிறுத்தினதே நாங்கள் தான்.
இந்த மாதிரி டைவர்ஸுக்கு போகாத, குடும்பத்தோடு சேர்ந்து வாழு, இன்றைக்கி உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்திருந்தீன்னா கடைசி காலத்தில் வயதான காலத்தில் உனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நாங்களாம் எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணி அவனை தடுத்து நிறுத்தணும். ஆனால் சங்கீதா டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நாங்கள் அமைதியாக இருந்தால் என் பையனே செய்கிற முடிவு தான் எடுத்திருந்தான் இந்த மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்னு. அப்பயே அவன் அப்ளை பண்ணியிருந்தானா இன்றைக்கி என் பையன் மேலே இத்தனை பேர் வந்து இவ்வளோ தவறான விஷயங்களை பரப்ப மாட்டாங்க அப்படின்னு தளபதி விஜய் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2022 வாக்குலேயே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிற விஷயம் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து தெரிய வந்திருக்கான். அப்படி தெரிய வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க அம்மாவோட போயிட்டு நேரடியாக தளபதி விஜய் அவர்களை சந்தித்து பண்ணாதப்பா, வேண்டவே வேண்டாம், இது வந்து பெரிய அளவுக்கு உனக்கு வந்து உன்னோட லைஃப் வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப நாள் பிரெயின் வாஷ் பண்ணி தான் தளபதி விஜய் அவர்களை கட்டுப்படுத்திட்டாங்களாம். தளபதி விஜய் மனைவியும் அதிலேருந்து பேசுறது இல்லையா. ஆனால் இப்போ வந்து தளபதி விஜய் மனைவி வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க அப்பா அம்மா இருவரும் எதிர்பார்க்கலையா. அப்போ இப்போ இவங்க இருவருமே இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஒருவேளை நம்ம வந்து தளபதி விஜய் தன் மகன் வந்து எடுத்த முடிவோடையே போயிருக்கலாம், இன்றைக்கி அவனுடைய பெயர் இவ்வளோ தூரம் கெட்டிருக்காதில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இந்த தகவலும் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கு நேயர்களே. இப்போ வந்து உதய் அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களாம். தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களாம். மலேசியாவெல்லாம் வந்து அதிகமாக வந்து 2 பேர் காரெல்லாம் பேசிக்கிட்டு போயிருக்கிறாங்களாம். இப்போ இந்த எலெக்ஷன் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து இவங்க இருவரும் பேசிக்கொள்கிறதே இல்லையா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்ப நண்பர்களாகவே தளபதி விஜய் குடும்பமும் உதய் குடும்பமும் வந்து குடும்பமாகவே வந்து ரொம்பவே நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களாம். அவருக்கு உதய்க்கு வந்து ஃபஸ்ட்டு தான் டைவர்ஸ் விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மையாலும் வந்து அவர் வந்து வருத்தப்பட்டதாக வந்து ஒரு தகவல் இருக்குது. அவங்க இப்படிலாம் பண்ணுற நபர் கிடையாது, ரொம்பவே சாஃப்டான ஆளை சங்கீதா, அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலும் மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ந்து போயிட்டாங்களாம். இது குறித்து உதயுடைய மனைவி கூட வந்து பேசினாங்களாம். ஆனால் வந்து தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அவங்க வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதா உதயுடைய மனைவி சொன்னதா அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். இதுக்கு மேலே இவங்க தளபதி விஜய் மனைவி சங்கீதா இருவரும் சேரணும் அப்படிங்கிறது தளபதி விஜய் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாராம் உதய். ஏன்னா தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார். ஒரு விஷயத்தை எடுக்கிற வரைக்கும் ரொம்ப நேரம் யோசிப்பார். எடுத்துட்டா அவர் வந்து அதை வந்து பின்வாங்க மாட்டார். அதே மாதிரி அவமானத்தை அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். அதனால் இதுக்கு மேலே இந்த உறவு தொடரணும் அப்படிங்கிறது விஜய் கையில் தான் இருக்குது, தளபதி விஜய் கையில் தான் இருக்குங்கிறது உதயனுடைய கருத்தாக ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து பரவிட்டுருக்குது. அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கிடக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யார் செய்தால் நல்லாயிருக்கும்? தளபதி விஜயா, சங்கீதாவா, இல்லை த்ரிஷாவா, எந்த ஜோடி சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கிடக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.